நல்லாளின் தித்திக்கும் திருப்பாவை பாடல் 8. கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாய் ஆய்ந்து அருளெலோரெம்பாவாய். அதாவது, மனமகிழ்ச்சியுடைய பெண்ணே, கிழக்கே வானம் வெளுத்தது. எருமைகள் சிறிது நேரம் விடுதலை பெற்று மேய்வதற்காக சென்று பரவியுள்ளன. நோன்பு செய்யும் இடத்திற்கு பலர் சென்று விட்டனர். மீதமுள்ளவர்களும் அங்கே கும்பிடும் நோக்கத்தோடு புறப்படுகின்றனர். அவர்களை போக விடாமல் நிறுத்தி வைத்து உன்னை அழைக்க வந்து நின்றோம், எழுந்து வா. நம் இறைவன் குதிரை வடிவம் எடுத்து வந்த அசுரனது வாயை பிளந்தவன், ஹம்சன் ஏவிய மல்லர்களை அழித்தவன், தேவர்கள் எல்லோருக்கும் பெரிய தேவன். அவனை நாம் சென்று அடைந்து பாடி வேடிக்கொண்டு வணங்கினால் ஆ என்று வாய் திறந்து இரக்கம் காட்டி வா என்று அழைத்து நம் வேண்டுதலை ஆராய்ந்து நம் இறைவன் நமக்கு அருள் புரிவான். நல்லாளின் தித்திக்கும் திருப்பாவை பாடல் 8 நிறைவு பெற்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.